இவர்களுக்கு விசில் சின்னம் கொடுத்த உடனே என்ன பண்றாங்க, அந்த போக்குவரத்துறை அமைச்சர் ஒரு மீம்ஸ் நாம் பார்த்தோம், விசில வந்து பஸ்ல வந்து விசில் அடிக்கிறது கட் பண்ணிட்டு எலக்ட்ரானிக் பெல்ல வந்து வைக்க போறதாக ஒரு தகவல். இப்படியெல்லாம் திமுக பயந்து கொண்டிருக்கிறது. விசிலுக்கு பயப்படுகிறது, தாமரைக்கு பயப்படுகிறது, இலைக்கு பயப்படுகிறது. விசில் அடிக்கிற விசிலுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஆமாங்க, பஸ்ல கண்டக்டர் வச்சு அடிக்கிற விசில அது விஜய்க்கு வந்து வெற்றியா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ? இல்ல, விஜய்க்கு வெற்றியா இருக்கும் என்று நினைக்கவில்லை. விஜய் தனித்து நின்றாலும் திமுகவுக்கு தோல்விதான். விஜய் எங்களோடு கூட கூட்டணிக்கு வந்தாலும் திமுகவுக்கு தோல்விதான். தோல்வி பயத்தில் விசில் அடிக்க கூடாது, விசில் அடிக்க கூடாது. உங்களுடைய மாநாட்டிலே நேற்று மதுராந்தகத்திலே வந்து அதிமுகவினர் வந்து விசில் அடிச்சு திமுகவை வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்களே. அதாவது இது காது வெடிக்கிற அளவுக்கு விசில் ஊதி. கண்டிப்பாக அப்துல் கலாம் சொன்னது போல கனவு காணுங்கள் சொல்லி சொன்னது போல நாங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். கனவு கண்டிப்பாக பலிக்கும். 2 விதமான கனவு இருக்கிறது. அண்ணன் விஜய் அவர்கள் தனித்து நின்றால் அவர் கண்டிப்பாக அவருடைய அரசியல் வாழ்க்கை கொஞ்சம் பின்தங்கிதான் போவோம். அவர் இன்றைக்கு அவருடைய ஒற்றை கருத்து தான் எல்லாருக்கும், அண்ணன் சீமானா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், திமுகவை வேரோடு கூட அழிக்க வேண்டும், குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுதான் ஒற்றை கருத்தோடு கூட எல்லா தலைவர்களும் இன்றைக்கு வந்து ஒரு பேரான முழக்கத்தை வந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில திமுகனுடைய இந்த அல்லிசில் இப்ப பாருங்களேன், இந்த கூட்டணி தலைவர்களுடைய பிம்பத்தையும் பாருங்கள், அவருடைய அணுகுமுறையும் பாருங்கள். திமுகவோடு கூட இருக்கிற கம்பி திருடன் என்று சொல்லக்கூடிய திருமாவை பாருங்கள், அந்த கம்யூனிஸ்ட்வாதிகள் 4 பேர் 5 பேர் உண்டி குளிக்கிற தலைவர்களையும் பாருங்கள். அதற்கு பிற்பாடு சொல்வதற்கு அங்க ஆட்களே கிடையாது. அண்ணன் தனிகர் சிங்கம் இந்த பக்கம் வந்தாலும் வந்துருவார் நினைக்கிறேன். வேற யாருமே இல்லை அங்க. ஏனென்றால் விசிகாவை இன்றைக்கு கைக்கூலியாக வைத்துக் கொண்டுதான் திமுக வந்து இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறது. இவர் சொல்லுகிறார், அதாவது திருமாவளவன் சொல்லுகிறார், விஜயை பார்த்து நடந்து கொள்ளுங்கள் சொல்லி. ஆனால் திருமாவுதான் திமுகவை கொஞ்சம் சற்று உற்று நோக்கி பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய அண்ணன் ராமதாஸ் அவர்களும் கூட அந்த மேடையில 0 என்று சொல்லி தலைப்பில ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சாங்க. கண்டிப்பா, அதாவது எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் 0 என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு முகத்தை வைத்தாங்க. அதை எங்களுடைய பாரத பிரதமர் பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதை மேற்கோள் காட்டிதான் பாரத பிரதமர் மிக தெளிவாக பேசினார்.